ரூ. 10 கொடுத்தாவது இந்த பொருட்களை வந்து வாங்கி வீட்டில் வைங்க. கடன் அப்படிங்கிற பேச்சே இருக்காது. மகாலட்சுமி அருளால 16 செல்வமும் வீடு தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், ரூ. 10 என்ன பொருள் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏப்ரல் 19 திரிபுஷ்கர யோகம், ஏப்ரல் 20 அக்ஷய திருதியை. இந்த 2 நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த 2 நாளில் ரூ. 10 கொடுத்து இதில் சொல்லக்கூடிய பொருட்களில் 5 பொருட்களாவது நீங்கள் வாங்குங்க. இதில் உள்ள பொருட்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அதனால் நமக்கு பண வசியமானது ஏற்படும். மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. கமெண்ட்டில் பதிவிடாட்டியும் நீங்கள் மனசுக்குள்ளே அன்றைய தினம் முழுவதுமாக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிங்க. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு நினைப்போம். தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியாவது வாங்கணும்னு நினைப்போம். அப்படி தங்கம் வெள்ளி ரெண்டுமே வாங்க முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய இந்த அற்புத பொருட்கள் ரூ. 10 கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் 16 செல்வமும் வந்து சேரும். நான் ஏற்கனவே என்னோட பதிவில் வந்து என்னென்ன பொருட்கள், அதாவது அன்றைய தினம் வாங்கக்கூடிய டாப் 5 பொருட்கள், முக்கியமான பொருட்கள் என்னென்னு ஏற்கனவே என்னுடைய பதிவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ கடைசியில் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு இருக்கும், பாருங்கள். இப்போ நம்ம ரூ. 10 இருந்தால் போதும் இந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா திரிபுஷ்கர யோகம் வந்திருக்கு. இந்த திரிபுஷ்கர யோகத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம செய்யக்கூடிய செயலானது 3 மடங்கு பலன் தரும். அதனால் இந்த நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி மங்களகரமான பொருட்கள் மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கினோம்னா நமக்கு நல்ல பண வசியம் ஏற்படும். அதனுடைய பலனானது 3 மடங்காக கிடைக்கும். அதுவும் இந்த சித்திரை மாசத்துல அக்ஷய திருதியைக்கு முதல்ல வரக்கூடிய இந்த திரிபுஷ்கர யோகனால நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த நாள்ல எப்ப திரிபுஷ்கர யோகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 7:10 இருந்து 10:49 வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் திரிபுஷ்கர யோகம். இதற்கு அடுத்து திருதியை திதி இன்றைய தினம்தான் ஆரம்பிக்குது. அதனால் இந்த நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பொருட்களை வாங்கலாம். ஏப்ரல் 19 மதியம் 1:32 திருதியை திதி ஆரம்பித்து ஏப்ரல் 20 காலையில் 11:12 வரையும் திருதியை திதி இருக்குது. ஆனால் நமக்கு ஏப்ரல் 20 தான் அக்ஷய திருதி. இந்த 2 நாட்கள்லையும் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் தங்கம் வெள்ளி மங்களகரமான பொருட்கள் வாங்கலாம். இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற நேரங்களில் வாங்குங்க. வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா சுக்கிரன் ஓரையில் நம்ம வாங்கினா நல்லது. சரி, ரூ. 10 கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் மொதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நிச்சயமாக சின்ன பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா கூட போதும். இதை ரூ. 10 கொடுத்து வீட்டில் அன்றைய தினம் வாங்கி பூஜை ரூமில் சாமி கிட்ட வைங்க. மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி அப்படிங்கிறதும் நம்ம வீடு குடி போகிறோம் முதல்ல அப்படின்னா 5 பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதில் பச்சரிசி 1. இந்த அரிசியை மறக்காமல் அன்றைய தினம், இப்போல்லாம் ரேஷனுக்கு போனீங்க அப்படின்னா பச்சரிசி உங்களுக்கு ஃப்ரீயாகவே காசு கொடுத்தே வாங்க வேணாம். இன்றைய தினம் போய் நீங்கள் ஃப்ரீயாக அந்த பச்சரிசியை வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சளாக வாங்கலாம், இல்லை குண்டு மஞ்சளாக வாங்கலாம், அல்லது மஞ்சள் தூளாக நீங்கள் வாங்கலாம். எப்படி வாங்கினாலும் சரி, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த மஞ்சளும் ஒன்று. அதனால் இந்த மஞ்சளை நீங்கள் ரூ. 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா போதும். அடுத்து வெல்லம் இல்லை சர்க்கரை. இந்த வெல்லமோ சர்க்கரையோ 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா கூட போதும். இதை வீட்டில் வாங்கி வைங்க. அடுத்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இதை 100 கிராம் வாங்கினீங்கன்னா கூட சரி, அன்றைய தினம் வாங்கினீங்கன்னா போதும். இந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். அதில் வந்து மெயினாக துவரம்பருப்பு வந்து நம்ம முதல்ல வீடு குடி போகிறோம், இல்லை வீடு பால் காய்ச்சறோம் அப்படின்னா கொண்டுட்டு போய் நம்ம இதை தானே முதல்ல வைக்கிறோம். அதனால் இந்த பொருட்கள் அக்ஷய திருதி அன்று மகாலட்சுமி கடாட்சம் நம்ம கிடைக்கிறதுக்காக வாங்க வேண்டிய பொருட்களில் இதுவும் ஒன்று. அடுத்து பச்சை கற்பூரம்.
இந்த பச்சைக்கற்பூரம் அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரங்களுக்கு ஏற்றது. ஏற்கனவே நிறைய இந்த பச்சைக்கற்பூரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பச்சைக்கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள், விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த பொருள். அதனால தான் திருப்பதியிலலாம் லட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கற்பூரம் மெயினாக அந்த வாசம் அதில் இருக்கும். எந்த விசேஷ நாள்னாலும் கோவிலில் செய்யக்கூடிய நெய்வேத்தியங்களில் இந்த பச்சைக்கற்பூரத்தை சேர்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறதுனால. அதனால் பச்சைக்கற்பூரம் கொஞ்சோண்டு வாங்கி வைங்க. ஏலக்காய் இது 10 ரூபாய்க்கு தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சின்ன ஒரு 2 ஏலக்காவோ 3 ஏலக்காவோ எத்தனை கொடுக்குறாங்களோ தெரில. அதை 10 ரூபாய்க்கு கேட்டு பாருங்கள். இல்லை ஒரு 20 ரூபாய்க்கு அந்த ஏலக்காவை வீட்டில் வாங்கி வைங்க. இதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று. அதனால தான் இந்த ஏலக்காவை இன்றைய தினம் அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு வாங்கி வைக்க சொல்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த அக்ஷய திருதியை நாளன்று நாவல் பழம் இருக்கு இல்லையா, அதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டோம் அப்படின்னாலும் சிறப்பு. ஆனால் நாவல் பழம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அக்ஷய திருதியை அப்படிங்கிறது மகாலட்சுமியோடு தொடர்புடையது. மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம். அதனால் நாவல் பழம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி வீட்டில் வைக்கலாம். நெல்லிக்காய் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிங்கனாலும் போதும். இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். அதே போல் மஞ்சள் குங்குமம் 10 ரூபாய் இருந்தால் போதுங்க. இந்த மஞ்சள் குங்குமத்தை 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வைங்க. அடுத்தது கண்ணாடி. கண்ணாடிங்கிறதும் ஆன்மீகத்தில் ரொம்ப இடம்பெறக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருக்கணும். அந்த கண்ணாடிக்கு நல்லதையும் கெட்டதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் கோவிலில் கூட பாருங்கள், அந்த மூல விக்கிரகங்களுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் பாருங்கள். அந்த கண்ணாடி நேர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்க்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம பூஜை ரூம்லையும் வைக்க சொல்கிறோம். அதனால கண்ணாடியை நீங்கள் இந்த நாளில் வாங்கி வைங்க. அடுத்தது வலம்புரி சங்கு. வீட்டில் வலம்புரி சங்கு இல்லாதவங்க இந்த நாளில் இதை வாங்கி வைங்க. இதோட ஒளியில் தீய சக்திகள் நீங்கி நல்ல சக்தி உருவாகும். அதனால தான் ஆலயங்களில் நடக்கக்கூடிய பூஜைகளில் இந்த சங்கு மிக முக்கிய ஒரு பொருளாக இருக்குது. அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. சங்கோட ஒளியை ஒலிக்க செய்வாங்க. மகாலட்சுமிக்கு நிகரான பொருள் இந்த சங்கு. இது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் லட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வீடுகளில் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கி வைங்க. அடுத்தது அரகஜா. இது ஒரு வாசனை திரவிய பொருள். இது வசீகர சக்தியை கொண்டுள்ளது. இது தாந்திரீக பரிகாரங்களில் பயன்படுத்தப்படுது. தாந்திரீக பரிகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கோவில் பூஜைகளில் கூட இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது. அத்தர், ஜவ்வாது இது மாதிரி இது ஒரு வாசனை திரவியம். புணுகு கூட இருக்கும். இதுவோ அல்லது அரகஜாவோ நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை உடைய ஒரு பொருள். அடுத்தது 10 ரூபாய் கொடுத்து புதினா வாங்குங்க. இந்த புதினாவை பற்றி நான் தனியாக ஏற்கனவே ஒரு பதிவே போட்டிருக்கேன். இந்த புதினா தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. 10 ரூபாய் கூட வேணாங்க, வெறும் 5 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் போதும். அதில் 2 இலையை இன்று உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள். இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உடையது. ஆனால் எதையும் சொன்னாங்களே சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இந்த 2 புதினா இலையை எடுத்து நான் பர்ஸில் போட்டேன், பணம் கொட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க. மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.